அடுத்தடுத்த கட்டங்கள்ல திரு விஜய் அவர்களை வந்துட்டு மு.க. ஸ்டாலின் விமர்சிக்க ஆரம்பிப்பாரா நேரடியாக? திரு மு.க. ஸ்டாலின் கடைசி வரைக்கும் பண்ண மாட்டாருன்னு நினைக்கிறேன். தேவர் ஒரு கூட்டணியா அமைஞ்சிட்டாங்கன்னா பண்ணுவார். தாவேகா ஒரு கூட்டணி அமைத்து விட்டதுன்னா பண்ணுவார். அது வரைக்கும் அவர் தனி கட்சியா இருக்கிற வரைக்கும் அவருக்கு வந்து ஆபத்து இல்லை, யாருக்கு திமுக ஆபத்துல, அதனால பண்ண மாட்டாங்க. அவர் ஒரு கூட்டணியா மாற்றினாலும் திமுக ஆபத்து, நோ டவுட். அப்போ உண்மையான மும்முனை போட்டி வந்துடும், அதில் அட்வான்டேஜ் ஏடிஎம்கே எடுக்க வாய்ப்பு இருக்கு. அப்போ திமுக ஒரு ஆபத்து வந்துடும். அப்போ வந்து அவங்க இவரால பாலாச்சுன்னு அவங்க திட்டுவாங்க. அவங்க வந்து இப்ப நினைக்கிறதே இவருக்கு நம்மளால இவரால நமக்கு லாபம்னு தான் நினைக்கிறாங்க. அந்த லாபம் இல்லைங்கும் போது தான் கொஞ்சம் கொஞ்சமாக ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சார். நமக்கு தான் நட்டம் போல தெரியுதே. முன்னாடி அவங்க இன்னும் ஆசைப்பட்டு இருந்தாங்க. ரொம்ப நாள் அவங்க பதில் பேசல. கிட்டத்தட்ட ஒரு வருஷம் மதுரை மாநாட்டு வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க யாரும் டிஎம்கே வாய் திறக்கவே இல்லை. திரு ஆர்எஸ் பாரதி இளங்கன் கூட பேசல. நடிகர்களுக்கான கூட்டத்தில் அப்படியே விட்டாங்க தவிர கவுண்டர் பாயிண்டாக வைக்கல. ஏன்னா நமக்கு தான் லாபம் நினைச்சாங்க. ஆனால் போக 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 அது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா டிஎம்கேட கோட்டையிலே ஓட்ட போகிறதா மாறிடுச்சு. இப்போ அவங்களுக்கு வந்து கவலை வந்திருக்கு, விச் வி கேன் அண்டர்ஸ்டாண்ட். ஆனாலும் திரு ஸ்டாலின் பேச மாட்டார் அன்லஸ் அன்டில் ஹி ஃபார்ம்ஸ் ஏ அலைன்ஸ். ஒரு அலைன்ஸை ஃபார்ம் பண்ணிட்டாருன்னா அப்போ திரு ஸ்டாலின் விமர்சனம் பண்ணுவார்.